எப்படி டேர்ன் ஆச்சு எப்படி பாத்தீங்க இல்லையா? இதுக்கு இங்க என்ன சொல்றது என்ன புரியல. இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்மளுடைய முயற்சியும் விடாமுயற்சியும் கைவிடக்கூடாது. எடுத்த உடனே ஃபெயிலியர் ஆயிட்டோம். நமக்கு நான் இங்க சொல்லக்கூடிய விஷயம் நம்மள எல்லாருமே விமர்சிப்பாங்க, எல்லா தடைகளும் போடுவாங்க, எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம உடைஞ்சிட்டு நிக்க கூடாது. நம்ம மனசுக்கு எது தெரியப்படுதோ நம்ம மாட்டும் போய்கிட்டே இருக்கணும். அதுல முக்கியமா இருக்கக்கூடிய அன்பு தோழர்கள், கேர்ள்ஸ், அவங்க ரொம்ப ஒருத்தர் சொன்ன உடனே டவுன் ஆயிடுவாங்க. அதை பத்தி நம்ம அது அவங்களுடைய சொல்லு, அதை நம்ம எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு இந்த மேட்ச் வாழ்க்கையில ஒரு பெரிய எல்லாருக்குமே ஒரு பாடம். ஏன்னா நேரடியா பாக்குறீங்க, உண்மையிலே இந்த மேட்ச் எதிரணி ஜெயிக்கக்கூடிய மேட்ச். அந்த மேட்ச் வெற்றி வாய்ப்பை அவங்க தான் இழந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். நடுவுல எந்த ஒரு அவரு டிசிப்ளின் சொன்னாங்க, எந்த அம்பையர் டிசிஷன். ஆனா அதுக்கு அவங்க எமோஷனலா, நான் குறை சொல்லணும் விரும்பல, நான் தான் குறிப்பிட்டு சொல்லுவேன். எல்லாரும் எமோஷனல் ஆகி ஆர்கியூமெண்ட் பண்ண உடனே எதுல கவனம் செலுத்தணுமோ அதை விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நர்வஸ் ஆகி அவங்க அதுக்கான வாய்ப்பை எடுத்துட்டு வேற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. நான் எங்க டீமுக்கு அது என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். கிட்டத்தட்ட 32 டீமு, 3 மாதங்கள், எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் மகிழ்விக்கிறோம், செய்யறோம். நம்ம இன்னைக்கு 100 விழுக்காடு ஜெயிப்போம். எங்க திட்டம் என்னன்னா, டாஸ் வின் பண்ணா நம்ம ஃபீல்டிங் எடுக்கணும். ஏன்னா இந்த டீம் கிட்ட நாங்க 2 முறை வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இன்னைக்கு எங்களுடைய திட்டம் எல்லாம் மாறி போச்சு. ஆனா அதுக்கப்புறம் கடைசியில நான் போய் பசங்க கிட்ட பேசிட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு முயற்சி தான், கடைசி வரைக்கும் போராடுங்க. இந்த பிரபஞ்சமும் இறையாற்றலும் நமக்கு வெற்றி வாய்ப்பு 100 விழுக்காடு கொடுக்கும் என்றதை நான் பதிவு பண்ணேன். ஒரு பெரிய ஸ்கோரு, பெரிய அடிச்சு கூட இருந்திருக்காது. அத எல்லாரும் புரிஞ்சுக்க. எல்லாரும் டிசிப்ளினை பத்தி டிசிப்ளின் சொல்றாங்க. The more discipline also dangerous. ஒரு டிசிப்ளின் நமக்குள்ளே நம்ம தியாகம் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியது இல்லாம, ஒரு பேட் ஹாபிட்டுக்கு அடிக்ட் ஆகாம அவங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின். இதுல நிறைய பேர் இந்த மேட்ச் நடக்கும்போது பாக்குறேன், நிறைய பேர் அந்த டிசிப்ளின்ல பேட்டை தூக்கி அடிக்கிறது, அம்பையரை போய் முறைக்கிறது, ஒரு கேலி பண்றது, காலால உதைக்கிறது, அதை ஒத்துக்கிறது மாதிரி நிறைய பிளேயர்ஸ பாக்குறேன். ஆனா இன்றைக்கு எதிரணி நான் அவங்க இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ல அவங்க வராம அழகா அதை ஒத்துக்கிட்டு போயிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்க முடியும். ஏன்னா இந்த வெற்றி வாய்ப்பு அவங்க பக்கம் 90 விழுக்காடு இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம சச்சின் டெண்டுல்கருடைய வீடியோ நடுவுல பார்த்திருப்பீங்க. ஆந்திராவில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. அவருக்கு வெங்கடேஷ் பெருமாளுடைய சிலையை கொடுக்கறாங்க. ஏன் அவர் கடவுளா இருக்கிறாருன்னா பாத்தீங்கன்னா, அந்த சிலை வாங்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஷூவை கழட்டி வச்சுட்டு போயிட்டு அந்த சிலையை வாங்குறாரு. அது இறைவன் இருக்கிறாரு இல்லை என்பது அவங்களுடைய நம்பிக்கை. எனக்கு இருக்கிறாருன்னு சொல்ற நம்பிக்கை, மற்றவங்க இல்லைன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை. ஆனா அவ்வளவு பெரிய ஒரு ஜான் பவான் அவர் சொல்றாரு, நான் ஏன் கிரிக்கெட்டுடைய காட்மேன் சொல்றேன்னா, லைஃப்ல எந்த காலத்திலையும் என்னுடைய கிட்பேக்கையோ ஒரு அம்பையருடைய டிசிஷனோ நான் தவறா சொன்னது கிடையாது, எட்டு வயசு கிடையாது. நான் அதை கடவுளாக நினைக்கிறேன், நான் அதை கடவுளா வணங்குறேன், என்ன அது கடவுளாகிச்சு. அது போலதான் இந்த 3 ஆண்டுகள் என்னுடைய டீம் பசங்க உழைச்ச உழைப்பு, அவங்க செய்த உழைப்பு தான் இன்னைக்கான வெற்றி. அது விடாது. லைஃப்ல பறவை பறக்கும், கீழே இருக்கிற பேப்பரும் பறக்கும். என்னடா நம்ம இவ்வளவு திறமைசாலியா இருக்கிறோம், இவ்வளவு இருக்கிறோமே,
இவன் ஒண்ணுமே பண்ணல, இந்த இவனும் நம்ம கூட பறக்கிறான் இருக்கிறான்னு நினைக்கும் போது பறக்கும். காத்து நின்றுச்சுன்னா பறவை மட்டும்தான் பறக்கும், பேப்பர் போயிடும். அதனால அதே டெண்டுல்கர் என்ன சொல்ற, அவங்க பையன் வந்து தண்ணி பாட்டில் தூக்கிட்டு வர்றான். அதுக்கு அவர் டெண்டுல்கர் சொல்றாரு, என் பையனுக்கு 2-3 கிரிக்கெட் டீம் வாங்குற அளவுக்கு சொத்து இருக்கு. யாரா இருந்தாலும் திறன், அவங்களுடைய ஸ்கில் இருந்தா தான் சர்வே பண்ண முடியும். அதனால இது ஒரு பெரிய முயற்சி. அதனால இருக்கிற நம்மளுடைய மாணவர்கள் எல்லாருக்கும் நான் நினைக்கிறது, காலேஜோ இவ்வளவு பெரிய மனுஷனோ இவ்வளவு பெரிய எல்லாமே வாழ்க்கையினுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இறையாற்று பிரபஞ்சம் 23 ஆண்டுகள் இந்த இந்த விழாவை இது போல் நடத்தக்கூடிய விஷயத்தை கொடுத்திருக்கு. எனக்கு இந்த கிரிக்கெட்டு, வீல் சேர் கிரிக்கெட்டு, செஸ், பசங்களுடைய கலிங்கா, அடுத்த ஆண்டு கலிங்கா ஏன்னா ஒரு ஆண்டு ஒரு விஷயம் நடத்துறோம். இந்த போன ஆண்டு வீல் சேர் செஸ் நடத்தணும், இந்த ஆண்டு வந்து நம்ம வந்து இந்த ஆண்டு இந்த அம்மா டிராபி, அடுத்தது கலிங்கா. இது கலிங்கா ஏன் நடத்துறேன்னா, உங்களுக்கு எல்லாரும் பங்கு பெற்றிருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3000 டாக்டர்ஸ் வராங்க. அவங்க சொல்றது என்னன்னா, சார் இங்க வந்தா ரிலாக்ஸா இருக்கு, எங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுது, நல்ல சாப்பாடு போடுறீங்க, என்ஜாய் பண்றீங்க. அந்த என்ஜாய் பண்றது தான் இந்த விழாவை வந்து நடத்தும். ஆக நீங்கள் படிக்க வந்திருப்பீங்க, கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மற்ற விஷயங்கள் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து மற்ற உங்களை அருமையா படிக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு படிக்கிற விஷயத்துல பாருங்க, படிப்பு முடிச்சிருங்க, ஆனா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர், வெளியே விளையாட போறீங்களா, இது எல்லாமே செய்து இவ்வளவு தூரம் இருக்கும் பொழுது என்னுடைய தோழர்கள் நண்பர்களாய மாணவர்கள் கேஎம்சி விடிய எம்எம்சி விடிய நம்பர் 1 வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரைவேட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட். ஆக இந்த விழாவில் நான் சொல்லக்கூடியது, லைஃபினுடைய நம்மளுடைய சொத்து வந்து நான் சொல்ல வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹெல்த், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் குட் ஃப்ரெண்ட்ஷிப். இவ்வளவுதான். யாரா இத ஒரு விஷயத்தை வந்து ஒன்றும் இல்லை, 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் உடல் பயிற்சி, தியானம், மூச்சு பயிற்சி, அது எப்படி வேணா நீ பண்ணிக்கங்க. நைட்டு ஃபாஸ்டிங். இப்போ ஸ்டூடெண்ட் இருக்க வேண்டாம், பின்னாடி இருக்கக்கூடியது இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. 24 மணி நேரத்துல பிரிச்சுக்குங்க. ஒரு வார்மிங் எக்ஸசைஸ், தியானம் பிளஸ் ஃபாஸ்டிங். தியானம் இருக்கு, மூச்சு பயிற்சி, இரவுல வந்து ஃபாஸ்டிங். இதை மட்டும் கடைபிடிங்க. ஏன்னா டாக்டரா இருந்தாலும் அந்த டாக்டர் வந்து உடம்புக்கு தெரியாது நீ டாக்டர் என்னன்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுடைய உடம்பு மனசு அதுதாங்க அசெட், வேற எதுவுமே அசெட் கிடையாது. ஆக இதுல யாருக்கு நான் வந்து நன்றி சொல்றது என்னன்னே கிடையாது. முதல்ல இந்த விழா வந்து உண்மையிலே ஒரு ஹவுஸ் கீப்பிங், ஃபுட், எலக்ட்ரிஷியன், சுகாதாரங்கள், இந்த எங்களை ஊக்குவிக்க வந்திருக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், நண்பர்கள், வெல்விஷஸ், யாருக்கு தான் நான் இந்த வந்து இந்த சந்தோஷம், இந்த வெற்றியை நாங்க எங்க டீம் அர்ப்பணிக்கிறத விட இதுக்காக உழைச்ச அத்தனை உள்ளங்கள், ஈவன் மார்க்கர், இந்த கிரவுண்டை அருமையாக ஆரம்பித்து கொண்ட அந்த மார்க்கர், கண்ணன், பிடி, அந்த சுத்தமா இருந்தது. இதுக்கெல்லாம் எட்டா இருந்து நடத்தக்கூடிய சக்தி கோபிநாத், இவங்களுக்கெல்லாம் வந்து விஐபி அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா ஒரு சிஸ்டம், ஒரு ஆர்கனைஸ்ட், ஏதோ நடத்தணும் ஏதோ இல்லாம எந்த விஷயத்தையும் அர்ப்பணிப்போட செய்து கொடுத்த, இதை யாருக்கு நன்றி சொல்றதுன்னே கிடையாது. அதனால நீங்க இப்ப தெரியாது இந்த ஹெல்த் எவ்வளவு பெரிய ஒரு கடவுள் கொடுத்தது. இதை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோமா, இல்லைன்னா நம்ம எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஒரு மெசேஜ் மட்டும் சொல்றேன். உண்மையிலே எதிரணி வந்து திறன் வாய்ந்த எதிரணி, அவங்களோட போட்டி எடுத்தது நாங்க பெருமைப்படுறோம். அவங்க வந்து ஈஸியான ஒரு டீம் கிடையாது, நல்ல ஒரு திறமையான ஒரு அணி. அந்த அணியினுடைய என்னுடைய அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல இங்கிருந்து அந்த குரூப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு
என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், என்னுடைய அன்பு வேண்டுகோள். இவ்வளவு தூரம் சப்போர்ட் செய்த உங்க அத்தனை பேருக்கும் இந்த கிரிக்கெட் அகாடமி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்க பசங்க 23 இயர்ஸா கிட்டத்தட்ட அதுல ஒரு 6-7 பேர் இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க, என்னோட பயணிக்கிறாங்க. ஏன்னா நான் சில சமயத்துல கடுமையா இருப்பேன், சில இதுல நோ காம்ப்ரமைஸ், அந்த பிராக்டிஸ்லாம் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபைட் கடைசி வரைக்கும் 7 மணிக்கு வந்துடணும். காலையில பயிற்சிக்கு 7 மணிக்கு வந்துட்டு 3 hours, அதுக்கப்புறம் நோ லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் வரணும். அதுக்கு எல்லாமே அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தது. இந்த வெற்றி இவ்வளவு பெரிய உழைப்புக்கும் நான் என்னுடைய வார்த்தைகள் எது சொன்னாலும் என்னை விட்டு பிரியாம இருந்த அந்த டீமுக்கும், அதே சமயத்துல என்னுடைய மகனும் கண்டிப்பேன், நோ காம்ப்ரமைஸ். அந்த இடத்துல பையன் அப்படிலாம் கிடையாது, பெருமை. நானும் கிரிக்கெட் ஆடி கொண்டு இருக்கின்றேன், என் மகனும் என்னோடு சிறந்து கிடைக்கிறான், என் பேரனும் கிரிக்கெட் ஆட வருவான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா வேற எதுவுமே பெருசாவே நான் நினைக்கல. மற்றவங்கள லைஃப்ல மகிழ்வித்து லவ், அவ்வளவுதான். ஒரு பெரிய பிலாசபி இப்படிலாம் கிடையாது. பெரிய பெரிய டிசிப்ளின், மோர் டிசிப்ளினும் மோர் பர்ஃபெக்ட் ஆல்சோ மிஸ்டேக், மோர் டிசிப்ளின் ஆல்சோ டேஞ்சரஸ். குறுகிய காலம் யார் மனசையும் புண்படாம எல்லாரையும் நேசிப்போம், யாரும் எதிரின்னு இல்லாம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த போட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கும். எல்லாம் இது பின்னாடி நாங்க பேசல, எப்படி லைஃப்ல இது போல ஒரு விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கும் பொழுது சத்தியமாக இந்த பிரபஞ்சமும் இறை சக்தியும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அதுக்கு இது ஒரு பெரிய ஒரு மெசேஜான விழா. அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை இவ்வளவு தூரம் இருந்து இவ்வளவு தூரம் இந்த விழாவை சிறப்பித்த அத்தனை உள்ளக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் வாழ்வில் ஒரு முறை அன்பில் வாழ்ந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.